Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா pretend. இந்த pretend எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, pretend அப்படினா இப்போ நடிக்கிறது. உண்மையாவே நடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்ட் பண்றது. ஆக்ட்னா இதுவும் நடிப்பு தான். ஆனா இது என்னன்னா ஆக்ட் பண்றது உண்மையா நடிக்கிறது. இப்போ டிவில சீரியல்ல எல்லாம் நடிப்பாங்கல்ல, மூவிஸ் இதுல எல்லாம் நடிக்கிறது எல்லாமே ஆக்ட், உண்மையா அவங்க நடிக்கிறாங்க. ஆனா pretend அப்படின்னா நடிப்பு, ஆனா போலியான நடிப்பு. போலியான நடிப்பு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு, நீ ரொம்ப தான் நடிக்கிறேன்னா ரொம்ப நடிக்காத, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அதே போல குழந்தை தூங்க மாட்டான், ஆனா என்ன தூங்குறது போல நடிப்பான். உண்மையாவே தூங்கி இருக்க மாட்டாங்க, ஆனா தூங்குறது போல நடிப்பான். அதே போல பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, உண்மையாவே படிக்க மாட்டாங்க, ஆனா படிக்கிறது போல நடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை உண்மையாவே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா பண்றது போல நடிக்கிறது. ஓகே, அந்த போலியான நடிப்பு, அதுக்குதான் நம்ம இந்த pretend யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த படிப்பது போல் நடிக்கிறான், தூங்குறது போல நடிக்கிறான், அடுத்து டிவி பாக்குறது போல நடிக்கிறான், விளையாடுறது போல நடிக்கிறான், இப்படி ஒரு செயலை செய்யறது போல நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் இந்த pretend. அந்த pretend to யூஸ் பண்ணுவோம், pretend யூஸ் பண்ணுவோம், pretend to be, அதே போல pretend to have, இதெல்லாம் ஒன் பை ஒன்னா யூஸ் பண்ணி எங்கெல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்ப பாருங்க, அவள் நடிக்கிறாள், அவ நடிக்கிறாள். இது உண்மையா நடிக்கிறத நம்ம சொல்லல, இது ஒரு போலியான நடிப்பு. நம்ம சொல்லுவோம்ல, அவ ரொம்ப தான் நடிக்கிறா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, ஒரு போலியான ஓவர் ரியாக்ட் பண்றது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா pretend யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, அவ நடிக்கிறா, பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கிறத சொல்றோம். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதணும். the pretendங்கிறது ஒரு மெயின் verb. சரியா? அப்போ அவள், அவள்னா she. அடுத்து present continuous படி நம்ம be verb சேர்ப்போம், so is வரும், she is. அடுத்து போலியா நடிக்கிறதுக்கு pretend கூட ing சேர்ப்போம், verb கூட ing தானே சேர்ப்போம், pretending. ஓகே, pretending ing கூட சேர்த்து பேசணும். she is pretending அப்படின்னா அவ நடிக்கிறா, அந்த போலியா நடிக்கிறது, ஓவர் ரியாக்ட் பண்ணி நடிக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்றது. ஓகே, அவ நடிக்கிறா அப்படின்னா she is pretending. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், நான் நடிக்கல. நம்ம சொல்லுவோம்ல, நான் எதுவும் நடிக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ நான் நடிக்கலன்னு நெகட்டிவ்ல சொல்றோம். அது என்னது? பாஸ்ட், முடிஞ்சு போன, நான் நடிக்கல அப்படின்னு. அப்ப என்ன? பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து நடிக்கல, என்னது? நெகட்டிவ். நெகட்டிவ் படி எப்படி எழுதணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ்னா didn't போட்டுட்டு அடுத்து நடிக்கிறதுக்கு pretend. ஓகே, I didn't pretend அப்படின்னா நான் நடிக்கல. ஓகே, I didn't pretend. அடுத்து நெக்ஸ்ட், நடிக்காத. நம்ம சொல்லுவோம்ல, என்கிட்ட நடிக்காத அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? நடிக்காதே நெகட்டிவ், இல்ல சப்ஜெக்ட் வரல. சரியா? அப்ப நம்ம சப்ஜெக்ட் வராம நெகட்டிவா பேசும்போது don't யூஸ் பண்ணிக்கலாம். don't pretend. don't pretend அப்படின்னா நடிக்காத. அடுத்து பாருங்க, படிப்பது போல் நடிக்காத. ஒரு விஷயத்த, ஒரு செயலை பண்றது போல நடிக்காத, பண்றது போல அவன் நடிக்கிறான் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம எப்படி பேசணும்னு பார்க்கலாம். பாருங்க, படிப்பது போல் நடிக்காத, இங்க சப்ஜெக்ட் வரல. சரியா? அப்ப verb தான் வந்திருக்கு, நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்ப அந்த verb அப்படியே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதும்போது நடிக்காத அப்படின்னா don't pretend. ஓகே, don't pretend போட்டுட்டு அடுத்து ஒரு விஷயத்த, ஒரு செயலை பண்றது போல நடிக்கிறதுக்கு pretend to போட்டு அடுத்து படிப்பது, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல study. ஓகே, இப்படி எழுதணும். அப்போ படிப்பது போல் நடிக்காத அப்படின்னா don't pretend to study. don't pretend to study. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவ அழுவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறாள். நம்ம சொல்லுவோம்ல, அவ அழுறது போல நடிச்சிட்டு இருக்கா, ஆனா உண்மையாவே அவ அழல. ஓகே, உண்மையாவே அந்த செயல் நடக்கல, ஆனா போலியான நடிப்பு தானே.
அவ அழுறது போல ஒரு விஷயத்த பண்றது போல நடிச்சிட்டு இருக்கா. அப்ப இது எப்படி எழுதணும்? நடித்து கொண்டிருக்கிறாள், நடிச்சிட்டு இருக்கா. அப்போ பிரசன்ட்ல அந்த கண்டினியூஸா நடக்குது அந்த செயல். அப்ப இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதிடலாம். அப்போ எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, sheக்கு அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம be verb சேர்ப்போம். சரியா? am, is, are பிரசன்ட்க்கு. அதுல வந்து சப்ஜெக்ட் she வந்திருக்கு, அதனால is போடுறோம். சரியா? அதுக்கு அடுத்து மெயின் verb. அப்ப மெயின் verb என்ன வரும்? அழுவது போல், ஒரு செயலை செய்வது போல், போலியாக நடிக்கிறது. அதுக்கு pretend, கூட என்ன சேர்க்கணும்? ing. pretending. அடுத்து என்ன வரணும்? to போட்டுட்டு ஒரு செயலை செய்வது போல். அப்போ pretending to, அடுத்து அந்த செயல் அழுவது, அதுக்கு cry. ஓகே. அப்போ அவ அழுறது போல நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு she is pretending to cry. she is pretending to cry. அடுத்து பாருங்க, அவ அழுவது போல் நடித்துக் கொண்டு இருந்தாள். பாஸ்ட். அவ உண்மையாவே அழையல, ஆனா அழுறது போல அப்ப நடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல. பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ அழுவது போல் நடித்துக் கொண்டு இருந்தாள் அப்படின்னா பாஸ்ட்ல கண்டினியூஸா அந்த செயல் நடந்துட்டு இருக்கு. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்றோம். ஓகே, நடித்துக் கொண்டிருந்தா, நடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றது. அப்ப எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, அடுத்து பாஸ்ட்க்கு என்னன்னா was were யூஸ் பண்ணுவோம். was were. இங்க வந்து be verb is யூஸ் பண்ணிருக்கோமா? பிரசன்ட்க்கு am, is, are. அல்ல is யூஸ் பண்ணனும். இங்க என்னன்னா sheக்கு was யூஸ் பண்ணனும் பாஸ்ட் பத்தி பேசும்போது. அப்போ was போட்டுட்டு அடுத்து verb கூட ing சேர்த்து தான் பேசணும். சரி, அந்த be verb மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்ப verb என்ன? போலியா நடிக்கிறதுக்கு pretending. pretending. அடுத்து to cry, அழுவது. ஓகே. அப்போ அவ அழுறது போல நடிச்சிட்டு இருந்தா அப்படின்னா she was pretending to cry. she was pretending to cry. இதே இது அவ அழுவது போல் நடித்தாள் அப்படின்னா நடித்தாள் அதோட முடியுது. நம்ம பாஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்? இதுல எழுதுற she போட்டுட்டு அடுத்து அந்த verb அப்படியே எழுதணும். அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா ed ஃபார்ம்ல இருக்கும். பாருங்க, pretended. ஓகே, pretended. அடுத்து to cry. அவ அழுவது போல் நடித்தாள் அப்படின்னா she pretended to cry. இங்க வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம வந்து ing சேர்த்து பேசியிருக்கோம். இங்க ed சேர்க்கணும். she pretended to cry. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அழுறது போல நடிச்சிட்டு இருக்கியா? நம்ம கேட்போம்ல, அப்ப நீ அழுறது போல நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது? அழுறது போல நடிச்சிட்டு இருக்கியான்னு கொஸ்டின் கேட்கும் போது என்ன, நடித்து கொண்டிருக்கியா, நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறோம். அப்ப அது என்ன? பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கிறது நம்ம கொஸ்டின் கேக்குறோம். சரியா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும்போது அங்க இந்த be verb யூஸ் பண்ணி தான் கேட்போம். be verb தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்போ பிரசன்ட்க்கு am, is, are தான் மூணுல ஒண்ணு. இங்க சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு. நீனா you. you வந்தா இங்க are யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஓகே, are you. அடுத்து இதேதான் நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு pretending. என்னது? அழுவது போல. to போட்டு cry. ஓகே, are you pretending to cry? are you pretending to cry? நீ அழுவது போல நடிச்சிட்டு இருக்கியா? இது பாஸ்ட் பத்தி கேட்கணும்னா நீ அழுவது போல நடிச்சிட்டு இருந்தியா? பாஸ்ட் பத்தி கேக்குறோம். ஓகே, பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்கிறது, அத பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம். நீ அப்போ அந்த நேரம் அழுறது போல நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? இங்க வந்து ஆர் வந்திருக்குல்ல, இங்க சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. யூ வந்திருக்கனால பாஸ்ட்க்கு என்ன சேர்க்கணும்னா were. ஓகே, were சேர்க்கணும். சப்ஜெக்ட் யூ வந்தா இங்க were சேர்க்கணும். ஆர்க்கு பதில் were. were you pretending to cry? ஓகே, were you pretending to cry? பாஸ்ட் பத்தி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம ஒரு क्वेश्चन கேட்கணும்னா இங்க வந்து சப்ஜெக்ட பொறுத்து were இல்ல was மாறும். சோ இல்ல வந்து you வந்திருக்கு, இங்க were. were you pretending to cry? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் கோவமாக இருக்கிறது போல நடிக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு உண்மையாவே கோவம் இல்ல,
ஆனா என்ன கோவமா இருக்கிறது போல நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ இதேதான், அவன் கோவமாக இருக்கிறது போல நடிக்கிறான், நடிச்சிட்டு இருக்கான். பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்குது. சரியா? அப்ப இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதலாம். அப்போ அவன் பாருங்க, இங்க பாருங்க, ஒண்ணு என்னன்னா கோபமாக இருக்கிறது. இது என்னது தன்னுடைய நிலையை சொல்றது. ஓகே, அப்போ கோபமாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாமே ஒருத்தவங்களுடைய நிலை. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு, எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்க, எங்க இருக்காங்க, இந்த மாதிரி கேக்குறது எல்லாமே அவங்களோட நிலையை பற்றி கேக்குறது. ஓகே, அப்ப அங்க நம்ம மெயின் வர்ப் வராது, பி வர்ப் யூஸ் பண்ணி பேசுவோம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா கோமா இருக்கிறது போல நடிக்கிறான், நடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு மெயின் வர்ப் வந்திருக்கு. அப்போ இத ஃபர்ஸ்ட் என்னன்னா அவன் நடிச்சிட்டு இருக்காங்கிறத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதிட்டு அதுக்கு அடுத்துதான் இந்த தன்னுடைய நிலையை விவரிக்கணும். சரியா? இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் என்னது கோமா இருக்கிறது போல நடிக்கிறான், நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா எப்படி எழுதுறது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், ஹி. அடுத்து என்ன வரணும்? பி வர்ப் சேர்க்கணும், இங்க இஸ் சேர்க்கணும். சரியா? ஹி வந்தா இஸ், he is. அடுத்து pretending. ஓகே, pretending அவன் நடிச்சிட்டு இருக்கான். he is pretending. என்னவா நடிக்கான்? கோவமாக இருக்கிறது போல். அப்போ இங்க டு போட்டு கூட ஒரு பி, இருக்கிறது போல், கோவமாக இருக்கிறது போல், டு போட்டு பி தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல. ஓகே, அங்க அந்த பியும் கூட சேர்க்கணும். ஓகே, ஒருத்தங்களுடைய நிலையை சொல்லும் போது, ஓகே, அவங்க எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்க, எங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய நிலையை சொல்ற இடத்துல அந்த டூக்கு அடுத்து கூட பி சேர்க்கணும். சரியா? கோவமாக இருக்கிறது. அடுத்து கோபத்துக்கு ஆங்கிரி. ஓகே, அப்போ அவன் கோவமாக இருக்கிறது போல நடிக்கிறான், நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு he is pretending to be angry. Okay, he is pretending to be angry. Next, நீ சந்தோஷமா இருக்கிறது போல நடிக்கிறியா? இத क्वेश्चन கேக்குறோம். நீ சந்தோஷமா இருக்கிறது போல நடிக்கிறாயா, நடிக்கிறியா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? क्वेश्चन கேட்கும்போது என்ன, நீ சந்தோஷமா இருக்கிறது போல நடிக்கிறியா, நடிச்சிட்டு இருக்கியா? அப்ப இத ஃபர்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதுவோமா? அப்போ எப்படி क्वेश्चन கேட்கணும்? பி வர்ப் யூஸ் பண்ணி தான் இங்க கேட்கணும். சரியா? அப்போ பி வர்ப் இங்க நீ வந்திருக்கு, சப்ஜெக்ட் யூ. அப்ப இங்க என்ன சேர்க்கணும்? ஆர் சேர்க்கணும். ஆர் யூ pretending? ஆர் யூ pretending? அடுத்து என்ன சேர்க்கணும்? இங்க தன்னுடைய நிலை சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப டு போட்டுட்டு கூட என்ன சேர்க்கணும்னா பி சேர்க்கணும். அடுத்து சந்தோஷமாக, அதுக்கு ஹாப்பி. ஓகே, pretending to be. இங்க மெயின் வர்ப் வந்துச்சுன்னா pretending to போட்டு அந்த வர்பை எழுதணும். இதே இது தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல அந்த மெயின் வர்ப் வராம தன்னுடைய நிலையை சொல்லும் போது அங்க pretending to be சேர்க்கணும். சரியா? அப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறது போல நடிக்கிறியா அப்படின்னு क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Are you pretending to be happy? Are you pretending to be happy? நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எப்பவும் பிஸியா இருப்பது போல் நடிக்கிறான். நம்ம சொல்லல, அவன் எப்பவுமே பிஸியா இருக்கிறது போல நடிக்கிறான். அவன் எப்பவுமே பிஸியா இருக்கிறது போலதான் நடிச்சிட்டு இருப்பான், நடிப்பான், நடிக்கிறான், இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இதுல ஒண்ணு கவனிக்கணும், ஒரு விஷயம் எப்பவுமே நடக்கு, இல்ல அடிக்கடி நடக்கு, அதுக்கப்புறம் வாரந்தோறும் நடக்கு, மாசந்தோறும் நடக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இத நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். ஓகே, இது எப்படி சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னா பிஸியா இருப்பது போல், அவன் என்னவா இருக்கிறது போல, பிஸியா இருப்பது போல். அப்ப அவன் தன்னுடைய நிலையை சொல்றான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு. அப்ப இங்க என்னது பி வர்ப் சேர்த்து பேசுவோம். அப்ப அந்த pretend கூட என்ன சேர்க்கணும்? to be. ஓகே, அந்த பி சேர்த்து பேசணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ஸ் படி எழுதுவோமா? அப்போ அவன் பிஸியா இருப்பது போல நடிக்கிறான் அப்படின்னா அவன், he சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரனா சிம்பிள் பிரசன்ஸ் படி verb வரும். verb என்ன? நடிக்கிறது. ஓகே, அப்போ pretends. கூட என்ன சேர்க்கணும்னா எஸ் சேர்க்கணும். ஏன்? ஏன்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா verb வரக்கூடிய verb கூட என்னது எஸ் ஓ இஎஸ் ஐஎஸ் சேர்க்கணும்.
இல்ல லாஸ்ட் எஸ் சேர்த்தா போதும். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி எப்பவும் அந்த ஆல்வேஸ் இத அப்படியே எழுதணும். ஓகே, அடுத்து டு போட்டு பி கூட சேர்க்கணும். ஏன் பி சேர்க்கணும்? இது தன்னுடைய நிலையை சொல்றோம், பிஸியா இருப்பது. ஓகே, அப்ப பி போட்டு திரும்ப பிஸி அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ அவன் எப்பவும் பிஸியா இருப்பது போல் நடிப்பான், அவன் எப்பவுமே பிஸியா இருப்பது போல் நடிக்கிறான். இந்த மாதிரி சொல்லும்போது he always pretends to be busy. Okay, he always pretends to be busy. Okay, next நல்லவன் போல நடிக்காத. நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து உண்மையாவே கெட்டவனா தான் இருப்பான், ஆனா என்ன நல்லவனை போல நடிக்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ நம்ம என்ன வெர்ப தான் எழுதணும், அதுவும் நடிக்காத நெகட்டிவ்ல எழுதுறோம். அப்ப என்ன போடணும்? don't போட்டுட்டு அடுத்து என்ன pretend. ஓகே, don't pretend அப்படின்னா நடிக்காத. எப்படி? நல்லவன் போல. அப்போ இது வந்து ஒருத்தங்களுடைய நிலை. ஓகே, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவன் ஒருத்தங்களுடைய நிலையை சொல்லும் போது அங்க என்ன சேர்க்கணும்? pretend போட்டு to be. ஓகே, அடுத்து நல்லவன் போல, நல்லவன், அப்போ a good person. ஓகே, அப்போ நல்லவன் போல நடிக்காத அப்படின்னா don't pretend to be a good person. ஓகே, don't pretend to be a good person. நெக்ஸ்ட், அவன் நிறைய பணம் இருக்கிறது போல நடிக்கிறான். அவன் நிறைய பணம் இருக்கிறது போல நடிக்கிறான். அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது போல நடிக்கிறான். அவனிடம், அவன்கிட்ட, அவன், இப்படி எல்லாம் சொல்லலாம் இதுல. சரியா? அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது போல அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது பாருங்க. இதுலதான் என்னன்னா pretend கூட to have யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல to க்கு அடுத்து have யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து pretend to verb யூஸ் பண்ணுவோம், அடுத்து pretend to be யூஸ் பண்ணி பேசுறோம், அடுத்து pretend to have. இப்போ நிறைய பணம் இருக்கிறது போல், அவங்கிட்ட நிறைய பணம், நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க have இல்லனா has யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அதேதான், நம்ம கிட்ட பணம் இருக்கிறது போல அவன் நடிக்கும், ஆனா இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது அப்படி மென்ஷன் பண்ணும்போது அங்க have has யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் நிறைய பணம் இருக்கிறது போல் நடிக்கிறான், நடிச்சிட்டு இருக்கான். இத வந்து என்னன்னா present continuous tense படியும் சொல்லலாம், இல்ல simple present tense சொல்லலாம். ஓகே, அப்போ present continuous tense படி எழுதலாமா? பாருங்க, அவன் he, அடுத்து என்ன வரணும்? is. He is pretending. அடுத்து என்ன வரணும்னா to, pretending to. present continuous tense படி எழுதியாச்சு. அடுத்து to போட்டு அடுத்து என்ன? நிறைய பணம் இருக்கிறது போல், நிறைய பணம் இருக்கிறது. அப்போ அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட have சேர்க்கணும். ஓகே, to have. அடுத்து என்னது? நிறைய பணம், அப்ப a lot of money. a lot of money. அப்போ அவன் நிறைய பணம் இருக்கிறது போல நடிக்கிறான், இல்ல அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறது போல நடிக்கிறான். இந்த மாதிரி சொல்லும்போது he is pretending to have a lot of money. He is pretending to have a lot of money. இது simple present tense படி சொல்லணும்னா இங்க என்ன வரணும்? he pretends. he போட்டு pretends. ஓகே, he pretends. he வந்தாலே கூட s சேர்ப்போம் தானே. இங்க s es சேர்ப்போம், ஆனா அந்த வெர்போட ஸ்பெல்லிங் பார்த்து s சேர்க்கணும். he pretends. அடுத்து இது அப்படியே எழுதணும், to have a lot of money. Okay, he is pretending to have a lot of money னு போடலாம், இல்லனா he pretends to have a lot of money னு போடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஹோம்வொர்க். அவன் பணக்காரன் போல் நடிக்கிறான், அவன் பணக்காரன் போல் நடிச்சிட்டு இருக்கான். எப்படி எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, present continuous tense படி எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, simple present tense படி எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. அடுத்து இன்னொன்னு என்ன? அவனுடைய நிலையை விவரிக்கிறோம். அவன் பணக்காரன் போல், ஏழை போல், இது வந்து ஒருத்தவங்களுடைய நிலை, அவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட என்னது? அவங்களுடைய நிலையும் விவரிக்கும்.
இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.